லாஸ்ட் கிளாஸ்ல வந்து செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 4 பார்ட் 2 மெட்டீரியல். பார்ட் 2ல லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஎன்ஏ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, types of DNA, replication of DNA, what are the enzymes are involved in that DNA replication. Next, RNA, structure of RNA, types of RNA, and the functions of RNA, that everything we are discussed. So particularly DNA replication, the prokaryotic as well as the eukaryotic also we are discussed. Now we are continuation of that our fourth unit, part 2 material, page number 31. Take page number 31. Next topic of our syllabus, DNA repair. What is meant by DNA repair? Already I said that last class in the DNA repair, particularly replication, at the time of the replication. So actually that restoring the damaged part of the DNA. ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா, ஸோ இதுல பர்டிகுலரா இதுல இந்த மாதிரி சாக்காஃப் ரூல் படி உங்களுக்கு தெரியும், இந்த அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். சார் இப்ப பார்க்குற யூனிட் வந்து யூனிட் 4 பார்ட் 2 மெட்டீரியல். சரியா? பேஜ் நம்பர் 31. இதுல டேமேஜ், ஏதாவது ஒரு பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம ரீபேர் என்னது, ஏதாவது செல்போன் சரியா ஒர்க் ஆகல, இல்ல ரேடியோ இல்ல டிவி ரீபேர் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதான் அது சரி பண்றதுதான். ஸோ த டேமேஜ் எப்படி, ஹவு த டேமேஜ் வில் பி அக்கர் சார். சரி, எப்படி டேமேஜ் நடக்கும் டிஎன்ஏன்னா, டியூ டு த ரிப்ளிகேஷன். ரிப்ளிகேஷன்னால நடக்கலாம். ரிப்ளிகேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ கரெக்டா இது மேட்ச் ஆகணும். இந்த சாக்காஃப் ரூல் படி அடினைன் அண்ட் தைமின் அண்ட் குவானைன் அண்ட் சைட்டோசின் கரெக்டா என்ன செய்யணும், மேட்ச் ஆகணும். இப்போ மேட்ச் ஆகாம இங்க இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் சைட்டோசின் வந்து ஜாயிண்ட் ஆச்சுன்னு, இதுதான் வந்து ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளம். அப்ப ரிப்ளிகேஷன் டயத்துல இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து டியூ டு தட் மியூட்டேஷன், டியூ டு த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட், that agent it caused the mutation. What is mean by mutation? Suddenly change the gene structure. Suddenly change the gene structure ன்னு இருக்குல, ஜிசி ஜிசி ஜிசின்னு இருக்கு. இதுதான் நார்மலா, இது நார்மல் சீக்வன்ஸ் வச்சோம்ல. இப்படி இல்லாம இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ஜில வந்து ஒரு டி ஜாயின் பண்றதோ, அடுத்தது சில வந்து ஒரு ஏ ஜாயின் பண்றதோ, இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதுக்கு இது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டா, due to the mutagenic agent, that agent to cause the mutation, sudden changes of DNA sequencing, that also the repair. So that insertion of that wrong base, particularly replication. The otherwise some loss of some purine base. இப்போ இந்த குவானின் மட்டும் இருக்கு, சைட்டோசின் இல்லாம இருக்கலாம், இதுவும் நம்ம ரீபேர் தான் சொல்லுவோம். இல்லைன்னா ஆல்டர்னேஷன், அதுக்கு பதில் வேற ஏதாவது, the alternation of the base, maybe uvirase, it's after the base of the cytosine by the uracil, cytosine to uracil, or any breakage of that DNA strand and bond or linkage. And நான் ஏற்கனவே சொன்னேன், glycosidic linkage, இதுல இருந்து ஒரு linkage இருக்கும், glycosidic and பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட். ஸோ சுகருக்கு இருக்கு, இதுல ஏதாவது ப்ராப்ளம், இந்த பாண்ட்ல ப்ராப்ளம், இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ல ப்ராப்ளம், இதுவும் பிரச்சனை தான். The covalent linkage between the base, maybe it's the same strand between or the between the strand, and mismatching of the normal bases. இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ரிப்பேர். இதெல்லாம் டிஎன்ஏ உள்ள ப்ராப்ளம். அப்ப அது சரி பண்ணணும். அப்ப இதுக்கு காரணம் யாரு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் யாரு? லாட் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட் இட் காஸ் த டேமேஜ் த டிஎன்ஏ. சரியா? டிஎன்ஏ வந்து என்ன செஞ்சிடும், டேமேஜ் பண்றது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், எதெல்லாம் அதான் நம்ம மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் சொல்றோம். அது எதெல்லாம் டேமேஜ் பண்ணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளா, ஈவன் த ரேடியேஷன், யூவி ரேஸ், எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ், லைக் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தட் ஹைலி ரியாக்டிவ் டேமேஜ். இதுல இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் அடுத்த பேஜ் நம்பர் 32, 33ல இருக்கும். 31 நான் வந்து சில ஹேண்ட்ரைட்டடா முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், அதை நான் பின்னாடி நான் டீட்டெயிலா சொல்றேன். சரியா? அது ரொம்ப பிரீஃபா இருக்கும், இது கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. Radiation, highly reactive oxygen radicals, chemical the hydrocarbons,
and plants and microbial product. And a lot of chemicals are used for that chemotherapy. Chemotherapy the cancer patient use பண்ற பாத்தீங்களா, நம்ம இந்த கரண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லாம் வந்து அந்த பர்சனுக்கு வந்து அந்த ஹியூமன் பீயிங்க்கு வந்து டிஎன்ஏ வந்து ரீபேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டேமேஜ் ஆகிறதுக்கு. மேபி the base pair analog, it will be replaced that the Charkov rule படி கரெக்டா பேஸ் பேர் மேட்ச் ஆகாது. That is called mutation அப்படின்னு சொல்றோம். So the DNA repair mechanism அப்படின்னு பார்க்கும்போது, so page number 33 நினைக்கிறேன், I think. சரியா, the direct repair and existing repair, mismatch repairment and recombinational repair அப்படின்னா இதுல நிறைய டயக்ராம் கொடுத்துருப்பேன். பேஜ் நம்பர் 33 பாருங்க, 33. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க ரீபேர் என்னது, டைரக்ட் ரிப்பேர். டைரக்ட் அந்த பேஸ் வித் த டிஎன்ஏ சாரியா கரெக்டட் டைரக்ட்லி வித்தவுட் பிரேக் டவுன் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது எந்த இது பிரேக்ல பண்ணாது. இப்ப இந்த குவானின்ல சைட்டோசின் இருக்கணும், சைட்டோசின் அதை மட்டும் கொண்டு வந்து வைக்கிறது, அவ்வளவுதான். It carried out by only the one enzyme, the uvirase to cause the time and dimer. இல்ல photo reactions, it's a reversal of the DNA damage into that. The repair, it's carried out that by the enzyme DNA photolysis சொல்லக்கூடியது. டைரக்டா அதை எதை தேவையில்லையோ அதை எடுத்துட்டு வேற எது ஒண்ணு. இது எக்ஸிடென்ட் ரிப்பேர் சொல்றது ரெண்டாவது கேட்டகரி. சரியா, அதுல அந்த பிக்சர் பேஜ் நம்பர் 33ல பாருங்க, the time and dimer. அதுல வந்து போட்டோலைசிஸ் மூலம் அப்படியே வந்து கரெக்டா ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடுது, அவ்வளவுதான். இது நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, இது என்ன, the damage the base or base DNA or existed or gap is filled with that correct base. It requires the set of 3 or 4 enzymes. 2-3 enzymes வந்து தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு டைப் இருக்காம், நியூக்ளியோடைடு எக்ஸிஸ்டன்ட் ரிப்பேர், நியூக்ளியோடைடு ஸ்டிஞ்ச் ரெசிஸ்டன்ட் ரிப்பேர். பேஜ் நம்பர் 34 35ல இருக்கும் டயக்ராம். சரியா, அந்த டயக்ராம்ல இந்த ஒண்ணு இல்ல, அந்த டயக்ராத்தை மட்டும் நான் சொல்ல பார்த்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேஜ் நம்பர் 34 பாருங்க. பேஜ் நம்பர் 34 அதுல ஃபர்ஸ்ட் 5 days to 3 days இந்த மாதிரி ரெண்டு 5 days to 3 days 5 days இருக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க, நார்மலா that is a uracil. ஓகே, சோ ஆக்சுவலா வந்து குவானைனுக்கு நேரா என்ன இருக்கணும், சைட்டோசின் இருக்கணும். இதுதான் கரெக்ட் பாத். குவானைனுக்கு நேரா சைட்டோசின் இருந்தா இது கரெக்ட். இன்ஸ்டெட் ஆஃப் த சைட்டோசின் என்ன இருக்குது, யுராசில் இருக்கு. அப்ப என்ன அதான் பிரச்சனை. சரியா, அப்ப the release that particularly the existence the uracil. அப்ப யுராசில ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், this uracil இங்க வந்து என்ன இருக்கு, குவானைன் இருக்கு, இதுக்கு நேரா சைட்டோசின் வரணும், ஆனா யுராசில் இருக்கு. The uracil will be removed. So the nucleotide will be removed with the help of that enzymes. So after that DNA polymerase, that instead of that uracil, the cytosine will be enter. இதுல வந்து கரெக்டா சைட்டோசின் வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகுது. அப்ப ஃபிட் ஆகி பெர்ஃபெக்ட்டா இந்த டிஎன்ஏ சீக்வென்ஸ் வந்துருது. இத ரீபேர்னு சொல்லக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் இது இல்ல. சரி, அதாவது பேஸ் ஆன் எக்ஸ்டென்ஷன் பாத்வேல. அதே இது நெக்ஸ்ட் பேஜ்ல 33 பாருங்களேன், 35. இது நியூக்ளியோடைட் ஸ்ட்ரெச் எக்ஸ்டென்ஷன் ரிப்பேர் சொல்றது. டோட்டலா இது வந்து ஒரே ஒரு நியூக்ளியோடைட்ல ஒரு பர்టిక్యులர் பிளேஸ்ல. இது அப்படி கிடையாது. சரியா, அந்த பிக்சர் பாருங்க, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபுல் பிக்சர் இருக்குது. அப்ப இதுல கம்ப்ளீட்டா இது ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. சரியா, சோ அப்ப அந்த டேமேஜ்டு சைட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும் இந்த டிஎன்ஏவை. அப்ப உங்களுக்கு தெரியும், கட் பண்ண டிஎன்ஏ மாலிகுலர் சிஸ்டர் பேர் என்னது, அவுட் சைட்ல கட் பண்ணா எக்ஸோ நியூக்ளியஸ், நடுவுல கட் பண்ணா எண்டோ நியூக்ளியஸ். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். அப்ப அது பர்டிகுலரா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் மூலம் கட் பண்றோம். சரியா, சோ எண்டோ நியூக்ளியஸ், அதுமே எக்ஸோ நியூக்ளியஸ், அந்த கட் பண்ணி ரெண்டுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். சரியா, அதுல கரெக்டா அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் மூலம் அந்த என்சைம்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த டிஎன்ஏ பாலிமரேஸ் இதுக்கு கரெக்டான மேட்சான பேரை வந்து திரும்ப கொண்டு வந்து என்ன செஞ்சிருது, அதுல இன்சர்ட் பண்ணுது. இன்சர்ட் பண்ணி கரெக்டா இதுல வந்து பேஸ்ட் பண்றது தான் DNA ligase, that enzyme. The gap is filled with the help of that DNA polymerase 1 and it will be fit and it will be pasted into that with the help of that enzyme ligase. இது அடுத்தது. இங்க வந்து ஒரே ஒரு இது மட்டும், instead of the uracil, cytosine. இங்க வந்து டோட்டல் ஒரு ஸ்ட்ரெச்சைய மாத்துது, அவ்வளவுதான். சரி, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா, ரைட். சோ அது இது வந்து மிஸ்மேட்சிங் பேர். அது எத்தனாவது கேட்டகரி, அதுதான் நம்ம மூணாவது கேட்டகரின்னு சொல்றோம். எஸ், இல்ல ரெண்டாவது கேட்டகரி.
மிஸ்மேட்ச் ரிப்பேர்னா நான் இது கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். மிஸ்மேட்ச்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இதுல கரெக்டா இல்லைன்னா எது மிஸ்மேட்ச் ஆயிருக்கோ அது கரெக்டான சீக்வன்ஸ் வந்து மேட்ச் பண்ணும். சரியா? பர்டிகுலரா அந்த 4 நியூக்ளியோடைட்ஸ்ல உள்ள விஷயங்கள் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன். So here also that the exonuclease will be removed. The existed that segment. The DNA polymerase 3 it will be synthesized a new segment and filled with the DNA ligase. DNA ligase TR black at a question. அதை வந்து கேப்பை ஃபுல் பண்ணக்கூடியதுக்கு எந்த சீல் ஃபுல் பண்ணி சீல் வைக்கிறது ஒட்டுறதுக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது டிஎன்ஏ லிகேஸ். டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல அடுத்து 4வது கேட்டகரி ரீகாம்பினேஷன் ரிப்பேர். ரீகாம்பினேஷன் நடக்கும்போது இந்த பிரச்சனை வரும். பர்டிகுலர் இதெல்லாம் சும்மா லைட்டா ரீட் பண்ணி விடுங்க போதும். மோஸ்ட்லி ஈகோலை, வைரஸ் அதெல்லாம் போஸ்ட் ரிப்ளிகேட்டிங் ரிப்பேர் மெக்கானிசம் சொல்லுவோம். ஏன்னா ரீகாம்பினேஷன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு வச்சோமே, ஃபைனலா இதுல என்னென்ன டச் அப் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ப்ரூஃப் ரீடிங்னு கூட நம்ம இது சொல்லலாம். ஏதாவது தேவையில்லாத பேஸ் பேர் ஏதாவது இருந்தா அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருன்னு சொல்றாங்க. சரி, பேஜ் நம்பர் 37ல அதுவும் அதே தான். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அந்த கேப்பை வந்து ஃபுல் பண்றதுக்கு, அதை சீல் பண்றதுக்கு பாலிமரேஸ் டிஎன்ஏ லிகேஸ் அந்த ரீகாம்பினன்ட் செக்மெண்ட்ஸ் எது தேவையோ அந்த செக்மெண்ட்டை மட்டும் பக்காவா வந்து அதை வந்து ஃபிட் பண்ணி விட்டுரும். அதான் அது முக்கியமானது. சரியா? இப்ப பேஜ் நம்பர் 31க்கு வாங்க. இந்த 31ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் சில ஹேண்ட் ரைட்டா எழுதியிருப்பேன். இது வந்து முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். பட் அதுல ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருக்கோம். பர்டிகுலரா டிஎன்ஏ ரிப்பேர்னா தட் லாட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஎன்ஏ ரிப்பேர். பர்டிகுலரி இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்துக்கோங்க. அயனைசிங் ரேடியேஷன், அதாவது டிஎன்ஏ ரிப்பேர் எந்த அயனைசிங் ரேடியேஷன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ், காஸ்மிக் ரேஸ், இதெல்லாம் ஆப்ஷனா இருக்கும். அது நான் அயனைசிங் ரேடியேஷன்னா UV light having the low energy, they do not that induce that ionization. Other non-ionizing radiation சொல்லக்கூடியது. I mean maximum absorption UV rays in the DNA to the wavelength in the wavelength இருக்குன்னு சொல்றாங்க. அதுல டைமர் கேன் பி ரிப்பேர். அதுல என்னென்ன டைமர்லாம் இருக்கும்? போட்டோ ரியாக்ஷன், இது ஏற்கனவே சொன்னதான். அந்த பின்னாடி டீட்டெயிலா இதெல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதான். இதுல மெயினா வந்து எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ். சரியா? டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு. பாலிமரேஸ் 1 வந்து இட் வில் பி ஆக்ட் as a primer. அது வந்து அந்த செக்மெண்ட்டை கொண்டு வர்றது, அதை வந்து சீல் பண்றதுக்கு டிஎன்ஏ லிகேஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பெருசா இதுல உள்ள விஷயங்கள் கிடையாது. அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். நவ் டேக் தட் பேஜ் நம்பர் 38. So before that ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இத பார்த்து கூட டிஎன்ஏ, ஏன்னா தேர்ட் பார்ட்ல வந்து ரிப்ளிகேஷனை பத்தி, இதுல ரிப்ளிகேஷன் டிஎன்ஏ இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அதை கூட நான் இந்த ஜெனடிக் கோட் இதெல்லாம் முடிச்ச பிறகு கூட தேர்ட் பார்ட்டை கூட நம்ம பார்ப்போம். சரியா? தேர்ட் பார்ட்டை கையில வச்சுக்கோங்க. இந்த ஜெனடிக் கோட் முடிச்ச பிறகு தேர்ட் பார்ட் பார்ப்போம். ரைட். பார்ட் 3, அதான் தேர்ட் பார்ட் மீன்ஸ் யூனிட் 4 சப்ளிமெண்டரின்னு இருக்கும். மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். பார்ட் 3. சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெனடிக் கோட். சார், நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா ஜெனடிக் கோடு அப்படின்லாம் கொடுக்கலாம். ஃபார் சார் சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. ஆனா யூஜின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த ஜெனடிக் கோட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது எதுக்கு ரிலேட்டட்னா, நம்ம இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த திரும்ப லைட்டா நான் ரீகால் பண்றேன் பாருங்க சிலபஸ. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏ ஃபார்ம் டிஎன்ஏ அண்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் RNAs and their function. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுல நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இது நடத்தல mRNA, RNA, tRNA ரோல். சரியா? நெக்ஸ்ட் இதுல டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ ரீபேர், இதுதான் நம்ம சிலபஸ். அதுல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஜெனரலா புரோட்டீன் சிந்தசிஸ்ல வரும். இதே இது வந்து 5th யூனிட், அதாவது ஜெனடிக்ஸ்லயும் லைட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோட் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எத்தனாவது யூனிட்ல? ஜெனடிக்ஸ்ல. ஸோ அவன் இங்கேயே வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பத்தி ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கதான் வந்து RNA டைப்ஸ் இருக்கிறவாங்க. அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ் முன்னாடி இந்த ஜெனடிக் கோடை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்றேன். சரியா? நீங்க சிலபஸ்ல எக்ஸாக்டா ஜெனடிக் கோட் இல்லையா சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ ஜெனடிக் கோட்னு சொன்னாவே ஜார்ஜ் கேமோ அந்த சயின்டிஸ்ட் தான் ஞாபகம் வரணும். DNA contain, the 4 type of nucleotide: adenine, guanine, cytosine, thymine. So the arrangement of this nucleotide, the coded
the language it will be connected with the protein synthesis. இது வந்து language, code for that. அப்ப the sequence of amino acids, ஒரு amino acidsனா இது ஒரு amino acid, இது ஒரு amino acid, continuous amino acid வந்துட்டே இருக்குன்னு வச்சோம்னா அது sequence of the amino acids. ஒரு sequence of amino acids, that is polypeptide chains. அப்ப the triplet sequence of the nucleotide, that is called codon. triplet மூணு மூணா சேர்ந்தது. சரியா? மூணு இது. சரியா? சோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மூணு மூணாதா நம்ம அதுல ஜாயின் பண்றோம். Actual triplet code. அப்ப each code it's represented by that each amino acids. அப்ப therefore the number of the possibilities of codon. அப்ப இந்த சைடு 4 சொல்லிருக்கோம் பாருங்க. 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4. சரியா? நெக்ஸ்ட் இதோட சீக்வென்ஸ் காணோம். இப்ப இது எப்படி சார்? இதெல்லாம் என்ன சார்? இது ஒரே நம்பரா இருக்கு, இது மூணு லெட்டர்ஸா இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேற கலர் யூஸ் பண்றேன். இப்ப இந்த யூ, இந்த யூ, இந்த யூ, அவ்வளவுதான் பாருங்க. யூ யூ யூ. அதுக்கு அடுத்து யூ யூ சி வந்திருப்பாங்க. யூ யூ சி. அடுத்து யூ யூ ஏ, யூ யூ ஜி. இப்படியா ஃபுல்லா டோட்டலா நம்ம இந்த காம்பினேஷன் போடுறோம். அப்ப மொத்தம் 4 into 4 into 4 64 codons are possibilities there. இது எல்லாமே இந்த நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் பார்த்தா 20 தான். 64னா 20 அமினோ ஆசிட்ஸ் தான் இதுல முக்கியமா இருக்கும். இத மெயினா வந்து நீரன்பர்க் அண்ட் மாத்தாய் டு ஒர்க் அட் தி டீஜெனரசி ஆஃப் தி கோடான் 12th புக்ல கூட இருக்கும். அது 12th 11th நினைக்கிறேன். 12th தான், 12th. சரியா? டீஜெனரசி ஆஃப் கோடான். சோ இதுல கொரோனா the first describe the triplet codon, the cysteine and the valine also. ஒரு triplet codon ஒரு genetic code தான் triplet code ன்னு சொல்லுவோம். What are the characteristics ன்னு பார்த்தா triplet in nature. அப்புறம் ஒவ்வொன்னு 3, எதனால எடுங்க கரெக்டா 3 இருக்கும் பாருங்க. 3 லெட்டர் இருக்கும். அதே மாதிரி it always we can read that 5 days to 3 days. So the polarity. சரியா? நெக்ஸ்ட் இதுல எக்ஸாம் பாயிண்ட் அவுட் மட்டும் பார்த்தோம். மற்றதெல்லாம் பிளாக் கலர்ல போட்டுருப்பாருங்க. இது மட்டும் கிரீன் கலர்ல போட்டுருப்பாருங்க. AUG. AUG இஸ் a initiation codon. இது MET என்னது? மெத்தியோனைன். அதே மாதிரி இன்னொரு இனிஷியேஷன் கோடான் இருக்கு. தட் இஸ் கால்ட் GUG. இதுவும் இனிஷியேஷன் கோடான் தான். AUG ஃபார் மெத்தியோனைன், GUG ஃபார் வேலைன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். அவ்வளவு ஜெனடிக் கோட் பொறுத்தவரை 2 கொஸ்டின் தான். இந்த ஒரு கொஸ்டின் இனிஷியேஷன் கோடான். சரியா? நெக்ஸ்ட் இதே மாதிரி டெர்மினேஷன் கோடான் இருக்கும். இந்த பாத்தீங்களா ரெட் கலர்ல போட்டுருப்பாங்க. இதெல்லாம் டெர்மினேஷன் கோடான். ஸ்டாப்பிங் கோடான். டெர்மினேஷனாவே ஸ்டாப். சோ இதுக்கு வந்து UAA, UAG, UGA. இது ஒவ்வொன்றுக்கு ஆல்சோ கால்டஸ், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது நான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன் மெட்டீரியல்ல. ஆக்கர், அம்பர் அண்ட் ஓப்பல். இந்த UGA இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு சார். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அம்பர்ன்னு சொல்லுவாங்க. UMBER. அம்பர் ஆர் ஓப்பல், OPAL. இது வந்து நான்சென்ஸ் கோடான். இது இதோட பன்ச்லெஸ் கோடான், இல்லைன்னா செல்ஃபிஷ் கோடான், யூஸ்லெஸ் கோடான். இது என்னன்னா புரோட்டீன் சிந்தேசிஸ் ஆகும்போது ஸ்டாப் பண்றதுக்கு. நான் இதை பத்தின டீடைல் புரோட்டீன் சிந்தேசிஸ் வரும்போது சொல்றேன். சரியா? Even that paramecium, the UAA, UGA, that code for glutamine. But mycoplasma and yeast UGA code for the tryptophan. வேற இங்கதான் ஸ்டாப்பிங் கோடான் சொல்றோம். அதுல ஸ்டாப்பிங் கோடானா இல்ல. But the universal, the codons are universal. But in the mitochondria, AGG, AGA, it will be act as a stop signal. கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த யூனிட்ல இல்ல, 5வது யூனிட்ல ஜெனடிக்ஸ்ல. ஏன்னா சிலபஸ்ல ஜெனடிக்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியல் DNA இட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோட் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கும் சிலபஸ்ல. சரியா? அப்ப மைட்டோகாண்ட்ரியல் DNA பத்தி ரொம்ப டீட்டெயிலா நடத்துவேன். அப்பம்போது இந்த பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். ஏன்னா அது எல்லாத்துலயும் இருக்கு. இது வந்து வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஜென்ரலி தட் இதுல மைட்டோகாண்ட்ரியால வந்து அது மெட்டீரியல் எல்லாம் பக்காவா இருக்கும். AGG, AGA. இட் ஆக்ட் as a stopping codon, stopping signal. Otherwise that code for arginine. இல்லைன்னா அர்ஜினைனா இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம அங்க மைட்டோகாண்ட்ரியா பொறுத்தளவு நம்ம UAA, UAG, UGA இருக்காது. அதை சொல்ல வர்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல.
non-ambiguous the code, each codons are code for only one amino acid தான். இப்ப பாருங்க இத்தனை கோடான் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமினோ ஆசிட் தான் சார். இந்த phenylalanine, leucine, valine, methionine, alanine, threonine, proline, serine, tryptophan, histidine, glycine, lysine, aspartic acid, glycine, arginine, serine, இப்போ ஃபுல்லா இந்த ஒரு லிஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன அப்ரிவேஷன்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஓல வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஈவன் சிஎஸ்ஆர்னு கேட்பாங்க சார். எப்படி கேட்பாங்க தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் அப்படி கேட்கறதே கிடையாது. இது எத்தனை மொத்தம் 64 கோடான் இருக்குல்ல, இது ஏதாவது ஒரு கோடானை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன அமினோ ஆசிட்னு கேட்டுருவாங்க சார். யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளோத்தையும் நம்ம பைகாட் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ஏதாவது இந்த சிசிஜி இது என்ன அமினோ ஆசிட் கேட்டுருவாங்க. இல்லைன்னா புரோலின் அப்படின்னு போட்டு புரோலினுடைய கோடான் என்னன்னு கேட்டுருவாங்க. நான் டிஓக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டேபிளுக்கு தலைகீழ் எப்படி கேட்டாலும் எழுதுவேன் சார். அப்படி பைகாட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ கூட அப்படியே மறந்துருச்சு. ஏன்னா இப்ப தேவையில்லாத அப்படியே மறந்துருச்சு. என்ன கோடான்னு சொன்னாலும் அமினோ ஆசிட் சொல்லுவேன், என்ன அமினோ ஆசிட் சொன்னாலும் கோடான் சொல்லுவேன். அப்படி மெமரியில வச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லைன்னா அப்படியே ரீகால் பண்ணாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டே வருது. சரியா? தேவைன்னதான் நம்ம படிப்போம். இப்ப நீங்க அதான் சொன்ன என்னன்னா, நான் படிக்கிறத விட நீங்க எக்ஸ்ட்ரா நல்லா படிக்கணும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் அதுதான். நான் படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொல்றேன். நான் எத்தனை பேர் எப்படி படிக்கிறீங்க எனக்கு தெரியல. சண்டே வர டெஸ்ட் சொல்லியிருக்கேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ரைட். சரி. ஸோ இதை நான் ஆம்பிகுவஸ் சொல்றது. நான் ஓவர்லாப்பிங். எந்த கோடான் ஏதாவது ஓவர்லாப் ஆகாதான்னு பாருங்க. எதுவுமே ஓவர்லாப் ஆகாது. அதான் இதோட ஸ்பெஷல். சரியா? சிசியு, சிஜிஏ, யூயூஏ, இது சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஐ மீன் இதுல சிஸ்ட்ரான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்பெசிபிக் சிந்தசிஸ் ஆஃப் த பர்டிகுலர் பாலிபெப்டைட். சிஸ்ட்ரான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்ட்ரான். சரியா? ஐ மீன் டீஜெனரசி ஆஃப் தட் கோடான்னா அவுட் ஆஃப் 64 மொத்தம் 64 கோடான்ல 61 கோடான் தான் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் இருக்கும். அப்ப மீதி 3 என்ன சார்? அதுதான் நான்சென்ஸ் கோடான். டீஜெனரசி கோடான் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 நைட்ரஜன்ஸ் பேஸ் ஆர் சிமிலர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 நைட்ரஜன் ஸ்பேஸ் மட்டும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் ஸ்பேஸ் சிமிலரா இருக்கும். 3வது மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். இங்க பாருங்க. Third only is a difference. Third position of the nitrogen base has no effect on coding. That is called Weibull position. UG, PG. ரெண்டுலையும் கேட்ட கொஸ்டின். Weibull hypothesis. Weibull position அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவுதான் மேட்டர். So the Weibull hypothesis established that enormous in the tRNA molecule. It's that is the anticodon of that tRNA to recognize the more than one codon of mRNA. சரி, ஒண்ணுக்கு மேற்பட்ட கோடானை வந்து அது வந்து ரெகனைஸ் பண்ணுமா டிஆர்என்ஏ. அதான் அதோடைய விஷயங்கள். சரியா? ரைட். மற்றபடி பேஜ் நம்பர் 38ல இந்த ஒரு அதான் இந்த டிஸ்பிளேல காமிச்ச சார்ட் கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கோங்க போதும். சரியா? இதுதான் கோடான்ஸ் அப்படின்னு சொல்லுது. நவ் டேக் தட் பேஜ் நம்பர் மெட்டீரியல்ல பார்ட் 3 எடுங்க. அடுத்த புரோட்டீன் சிந்தசிஸ் பார்ப்போம். இருந்தாலும் பார்ட் 3 எடுங்க. அதுல டிஎன்ஏ வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஓகே. டிஎன்ஏ ஆர்என்ஏ வரைக்கும் பார்ட் 3ல பார்த்தோம். எஸ், கரெக்டா? சும்மா அதுல வந்து ரீகால் தான் பண்ண போறேன், நான் ஃபுல்லா நடத்த போறது கிடையாது. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. டிஎன்ஏ மட்டும் பார்த்தோமா, ஆர்என்ஏ பார்க்கலையோ? சரி, ஆர்என்ஏ பார்த்தோம். டிஎன்ஏ பார்த்தோம். ஜெனடிக் ஆர் பேஜ் நம்பர் the right hand left hand. டிஎன்ஏல இருந்தே கூட பார்ப்போம் திரும்ப கூட. பேஜ் நம்பர் 23 பார்ட் 3. சார் நீ ரொம்ப பேர் மெட்டீரியலே வாங்காம இருக்கீங்க. இன்னைக்கு தான் நான் ஃபுல்லா இன்சார்ஜ் பார்த்து என்கிட்ட சொல்றாரு. ஏன் சில பேர் செகண்ட் யூனிட் வாங்கினதோட நிக்குது, சில பேர் தேர்ட் யூனிட் வாங்கினதோட நிக்கிறது. ஃபோர்த் யூனிட் வாங்காம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்லன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னைக்கு சொல்றாரு சார் ரொம்ப பேர் மெட்டீரியல் என்ன யூனிட் சார் போயிட்டு இருக்குன்னு கேட்டாரு. இன்னைக்கு
4th யூனிட் போயிட்டு இருக்குப்பா அப்படி இன்சார்ஜ் சொல்றேன். சரின்னு சொல்லி நீ காலையில ஃபுல்லா அது நோட்டை பார்த்துட்டு சொல்றாரு. சார் நிறைய பேர் 4th யூனிட் மெட்டீரியல் வாங்காம இருக்காங்க சார், எப்படி சார் கிளாஸ் அட்டன் பண்றான்னு இன்சார்ஜ் என்கிட்ட கேட்காரு. உங்களுக்கே அக்கறை இல்ல, படிக்கணும் பாஸ் பண்ணணும், மெட்டீரியல் வாங்காம எப்படி நீங்க படிக்க முடியும்? பாத்துக்கோங்க, மெட்டீரியல் இல்லாம எல்லாம் பாஸ் பண்ணலாம் வாய்ப்பு. அந்த யூனிட் 4 3rd பார்ட்ல பேஜ் நம்பர் 23 எடுங்கன்னு சொல்றேன். மெட்டீரியல் இருந்தாதான் நீங்க எடுப்பீங்க. பாத்துக்கோங்க, எவ்வளவு சீக்கிரம் வாங்கணுமோ இந்த வாரம் மெட்டீரியல் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து இது முடிஞ்சோடனே 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5th யூனிட்ல ரொம்ப டஃபா இருக்கும். மெட்டீரியல் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா மெட்டீரியல் வந்து 3 பார்ட். இதாவது என்னன்னா 3rd பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். 4th யூனிட் பொறுத்தளவு செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. 3rd பார்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டோட முக்கியமான பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, அதாவது சப்ளிமெண்டரி. ஆனா 5வது யூனிட் ஜெனடிக்ஸ் எப்படி தெரியுமா, 3 யூனிட் 3 பார்ட்டுமே சிலபஸ் கவர் ஆகும். சப்ளிமெண்டரி எல்லாம் கிடையாது. அது டஃப்பா இருக்கும். சிலபஸ் மெட்டீரியல் ரொம்ப டஃப்பா இருக்கும். கிளாஸ் நடத்துறது நீங்க கவனிக்கலன்னு வச்சுக்கோமே, அந்த மெட்டீரியல் ஜென்மத்துக்கு உங்களால படிக்க முடியாது. ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்கேன். அதுலதான் சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வேண்டவங்க நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது நான் 2 மெட்டீரியல் நீங்க பே பண்ணா ஒரு 100 + 100 ரூபீஸ்னா ஏற்கனவே கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். 5th யூனிட்டுக்கு சரியா, 3rd யூனிட்டுக்கு 1 இருக்கு, 5th யூனிட்டுக்கு 2 இருக்கு, 8th யூனிட் அப்படிதான் ரொம்ப டஃபா இருக்கும் மெட்டீரியல். நான் கொடுக்குற மெட்டீரியல் இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இந்த 4 மெட்டீரியல் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். சில பேர் மேக்ஸிமம் பேர் வாங்கியிருக்கீங்க. வாங்காதவங்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் புரியறதுக்கு சிரமப்படுவீங்க. சரி, விருப்பப்படுறனால வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. 4th யூனிட்டுக்கு வாங்காதவங்க இது முடிச்ச உடனே நல்லா கவனிங்க. 4th யூனிட் 5th யூனிட் அதுக்கடுத்து 5th யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங். சரியா, அது முக்கியமான ஏரியா தான். கிளாஸ் நல்லா கவனிச்சா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா நீங்க ஜெனடிக்ஸ் தானே நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுல ரொம்ப விஷயம் கொடுத்துருப்பேன். எதை படிக்கணும், எதை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே கிளாஸ்ல தான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, லிசன். இந்த கோகோஸ்டுக்கு வந்து ரெக்கார்டுன்னு காமிக்கும், பட் ரெக்கார்ட் ஆகாது. உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுதா? ஆகாது. எஸ் எனிவன்? நோ சார். கோகோஸ்ட் ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா ரெக்கார்ட் எங்க ஆகும்னா ஜூம்ல என்னுடைய சைட்ல தான் ரெக்கார்ட் ஆகும். அது ஜூம்ல தான் ரெக்கார்ட் ஆகும். சாரிங்க, நீங்க நினைக்கிறீங்க ஜூம்லாம் வந்து மாசம் நான் எவ்வளவு கட்டுறேன்னு நினைச்சாலாம். ஏன்னா 500 பார்ட்டிசிபேஷன் ஃப்ரீ கிடையாது. அவ்வளவு பே பண்றேன். அதை விட கொடுமை என்ன தெரியுமா, இவ்வளவு லேக்ஸ் கணக்குல பே பண்றேன் சார். நான் உண்மை சொல்றேன். சரியா, லேக்ஸ் கணக்குல பே பண்றேன். அதுல ஒரே 1 ஜிபி தான் தர்றான். 500 பார்ட்டிசிபேட் இவ்வளவு பே பண்ணி 1 ஜிபி தான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஜூம், நீங்க வேணா எக்ஸ்ட்ரா நீங்க எத்தனை ஜிபி வேணுமோ நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க வந்து மாசம் பே பண்ணுங்க, டாப் அப் பண்ணுங்க. அமௌண்ட் பே பண்றது தனி, ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் சிலது சொன்னா உங்களுக்குலாம் புரியாது. அது ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு காமிக்கும். யாருமே இதுல ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜூம் கிளவுட்ல தான் ரெக்கார்ட் ஆகும். நான் அதுக்காக தான் சொல்ல வந்தேன். சில பேர் ட்ரை பண்ணுவீங்க, ரெக்கார்ட் பண்ணுவோன்னா ரெக்கார்ட் பண்ண நினைச்சானா ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா எல்லாம் ஹைலி செக்யூரிட்டா தான் அவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி ஜூம் வாங்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட்டு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா 4th யூனிட் மெட்டீரியல் வாங்காம 5th யூனிட் மெட்டீரியல் வாங்காமலாம் புரியவே புரியாது. நான் தான் சொல்லிட்டேன், கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டாவே ஒரு 50 to 60% நீங்க சிலபஸை கவர் பண்ணிடலாம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். இதே இது நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா திரும்ப கண்டிப்பா நான் ஜூம் கிளாஸ் இந்த ரெக்கார்டர் கிளாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அதே நான் ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கேன். நீங்க படிச்சு நீங்களா வந்து எந்த இடத்துல கொஸ்டின் வரும், அங்க வராது, அதெல்லாம் கஷ்டம். அதை எப்படியாவது கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஆனா ரொம்ப மினிமம் பீப்புள் அட்டன் பண்றீங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த வீக் வந்து லோ பேமெண்ட் ஃபுல்லா அவரு எடுத்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் லோ பேமெண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த வீக் வரைக்கும் கிளாஸ் வரும். அடுத்த வீக்ல இருந்து கிளாஸ் வராது, டெஸ்டும் வராது. குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரியா? ரொம்ப லோ பேமெண்ட் முதல்ல பே பண்ணிட்டு பேசாம இருக்காங்க. மெட்டீரியலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இன்சார்ஜ் இன்னைக்கு தான் சொன்னார் அதையும்.
மெட்டீரியலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கிளாஸும் அட்டன் பண்றாங்க. எப்படி படிப்பாங்க என்னன்னு தெரியல. இந்த வீக் மட்டும் அவர் பார்ப்பாரு. இந்த வீக்குள்ள லோ பேமெண்ட் உள்ளவங்க பேமெண்ட் பண்ணலன்னா அடுத்த வீக்ல இருந்து கிளாஸ் வராது, டெஸ்ட் வராது, குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, வாட்ஸ்அப் குரூப் வந்து. இதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. எஸ், பார்ட் 3ல பேஜ் நம்பர் 23 பாருங்க. நான் சொல்ல பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டே வாங்க, வேற ஒண்ணும் இல்ல வேண்டாம். ஏற்கனவே இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பார்ட் 2ல பார்த்துட்டோம். ஏன்னா அதுல இப்ப பார்ட் 2க்கு இதுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்னா, அதுல இல்லாத நிறைய, இது வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். இதுவும் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்னா அதுல என்னென்ன இருக்குது, எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு, அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். சரியா? அதுல 23ல தான் மொத்தம் இந்த 4 டைப் சொல்றோம் பாத்தீங்களா? அதுல பி டைப் ஆஃப் டிஎன்ஏ தான் வாட்சன் கிரீக் மாடல். அதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்றோம், லெஃப்ட் அந்த ட்விஸ்டட் லெஃப்ட் சைடா ரைட் சைடா, அதுல வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னு சொல்லி பேஜ் நம்பர் 24ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சுருள் வருது பாத்தீங்களா, அதை வச்சுதான் இதுல சொல்றாங்க. பேஜ் நம்பர் 25ல அந்த டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டீட்டெயிலா கொடுத்துருக்கு. இந்த அளவுக்கு டீட்டெயில் பார்ட் 2ல கிடையாது. அவை இதோட ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, Z ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ, லெஃப்ட் ஹேண்டட் டிஎன்ஏ, பேஜ் நம்பர் 25 நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 26ல இந்த டேபிள் படிக்காம போயிட, கன்ஃபார்மா அந்த டேபிள் வந்து ஒரு கொஸ்டின் வரும். சரியா? அது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது இந்த டேபிள். சரியா? அதுல வந்து ADNA, BDNA, CDZ. சோ அதுதான். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு லைன் இருக்கு. மத்த இது எல்லாத்தையும் நான் திரும்ப ஒண்ணு ரீட் பண்ண விரும்பல, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ், அது எவ்வளவு பேஸ் பேரு, டேன் எவ்வளவு இருக்கும், அதுக்கு என்ன பேரு, அதெல்லாம் நீங்க இந்த பேஜ் நம்பர் 26ல இந்த டேபிள் படிக்காம ஒரு கொஸ்டின் இந்த டேபிள் இருந்து தான், அதுல டவுட்டே கிடையாது. அதை விட அது 26லயே ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் இருக்கும், கீழே ஒரு டேபிள் இருக்கும். இதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே நான் சேலஞ்சே பண்ணுவேன். பார்ட் 2லயே மிஸ் ஆகாது, அப்படியே மிஸ் ஆனாலும் இந்த 2 டேபிள் இருந்து மிஸ் ஆகாது சார். ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு. சரியா? அப்ப மேல உள்ளது அந்த டேபிள், அதை விட டீப்பா கீழே ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனா நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். மேஜர் குரு எப்படி இருக்கும், மைனர் குரு, A to Z, அட்லீஸ்ட் Z நல்லா பாத்துக்கோங்க. சரியா? Z வந்து நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த சி வேல்யூ பரடாக்ஸ், சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் இது. சி வேல்யூ பரடாக்ஸ் நீங்க ரொம்ப போட்டு அதை மட்டும் என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அது என்ன சார்? சி வேல்யூ பரடாக்ஸ்னா the total amount of DNA present in the haploid set of chromosome, அவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். தட் இஸ் கால்ட் சி வேல்யூ ஆஃப் பரடாக்ஸ். சரியா? வேற ஒன்றும் வேண்டாம். நெக்ஸ்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ அடுத்த பேஜுக்கு வாங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம். அடுத்த ஜெனடிக் ஆர்என்ஏ, அதாவது ஆர்என்ஏயோட டைப்ஸ். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. அதுல ஒவ்வொரு ஆர்என்ஏ பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல வைரல் வந்து எப்படி ரிப்ளிகேஷன் ஆகுதுன்னு சொல்லி மேக்சிமம் HIV எப்படி ரிப்ளிகேஷன் ஆகுது 28ல கொடுத்துருக்கு. இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க. அதாவது ஆர்என்ஏல ஜெனடிக் ஆர்என்ஏ, நான் ஜெனடிக் ஆர்என்ஏ அப்படின்னு இருக்கு சார். அது என்ன சார்? இதெல்லாம் பார்ட் 2ல கிடையாது, நல்லா ஞாபகம். அது என்ன சார் ஜெனடிக் ஆர்என்ஏ, நான் ஜெனடிக் ஆர்என்ஏனா? இப்ப பார்ட் 2ல ஃபுல்லா நான் ஜெனடிக் ஆர்என்ஏ தான் சொல்லியிருக்கான். அது என்ன சார் நான் ஜெனடிக் ஆர்என்ஏ? mRNA, rRNA, tRNA that have structure and function. நீதான் நான் ஃபங்க்ஷன்லாம் சொல்ல போறேன். சரியா? அதுதான் நான் ஜெனடிக். இது வந்து ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. இது ஏதாவது நான் டிஎன்ஏ மாதிரி ரோல் சொல்ல போறேன்னா, நான் சொல்லல, நீ தான் சொல்ல போறேன். அந்த எந்த ரோலும் கிடையாது. ஒரு mRNAவோ tRNAவோ rRNAவோ ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கடத்தாது, ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுக்கு பேர் தான் நான் ஜெனடிக் ஆர்என்ஏ. இதே ஜெனடிக் ஆர்என்ஏ அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேஜ் நம்பர் 28ல அது என்ன சார்னா, இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்றேன். வைரஸ்ல டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ வைரஸ் இருக்கும், ஆர்என்ஏ வைரஸ். உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் வைரஸை சொல்றேன். தட் இஸ் கால் HIV வைரஸ். HIV வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அப்ப அந்த ஆர்என்ஏ தான் என்ன செய்யுது, ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்ததுக்கு கொண்டு போகுது. அதுக்கு பேர் தான் ஜெனடிக் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அததான் பேஜ் நம்பர் 28ல
கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் எம்ஆர் பேஜ் நம்பர் 29ல மொத்தம் 3 எம்ஆர்என் நான் ஜெனடிக் ஆர்என்ஏல மொத்தம் 3 எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. சரியா? சோ இதுல மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா? சோ மெசஞ்சர் ஆர்என்ஏனா தட்ஸ் a நியூக்ளியர் ஆர்என்ஏ. அதுல நான் பார்ட் 2ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் விட இதுல நிறையவே கொடுத்தேன். அங்கேயே நிறைய கொடுத்துருக்கேன். இதுலயும் ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ அந்த மாதிரி. எம்ஆர்என்ஏ ஜாக்கப் மோனார்ட் அப்படின்னு சொன்னாவே அவரு நிறைய அதை பத்தின விஷயங்கள் ஃபுல்லாவே அதுல சொல்லியிருந்தாங்க. ஓகே, சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. ஜாக்கப் மோனார்ட் ரிலேட்டடா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ஆர்என்ஏல நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஓகே, ரைட். இதுல எம்ஆர்என்ஏ பொறுத்தளவு இதுல அங்க பார்ட் 2ல ரொம்ப பேஸா தான் கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாருங்க ஒரு எம்ஆர்என்ஏல ஒரு ஸ்ட்ரக்சரை ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்போம். ஏன்னா இதுல ஏன் இது இவ்வளவு டீட்டெயில் நமக்கு வேணுமா சார்னு கேட்டா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம பிஜி மட்டும் கிடையாது. ஒரு சிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, ஒரு செலக்ட் எக்ஸாம் வந்தாலும் சரி, நம்ம மெட்ரியில மட்டும் படிச்சாலும் போதும் சார். செலக்ட் எக்ஸாம்ல அசால்ட்டா பாஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு இடம் பிஜி நான் கிளாஸ் எடுக்கும்போது செலக்ட் எக்ஸாம் கால்ஃபார் வரும். எல்லாரையும் கம்பல்சரி எழுத சொல்லுவேன். மேக்சிமம் பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் அதுக்கு ஏன்னா அப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம மெட்டீரியல் இருக்கு. அதுக்காக சொன்னேன். ரைட். இதுல எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டீட்டெயிலா பேஜ் நம்பர் 31ல இருக்கு பாருங்க. அதுல பர்டிகுலரா த கேப் மெத்திலேட்டட் குவானைன், அதாவது கேப் ஜி கேப்னு சொல்லுவாங்க. approximately 5 days எண்ட்ல ஸ்டார்டிங் இனிஷியேஷன் கோடான் ஏயுஜி ஜியுஜி the next to G கேப்ல இருக்கும் பாருங்க. ஏயுஜி ஜியுஜி பாருங்க 5 days எண்ட் பேஜ் நம்பர் 31ல டயரத்தை பாருங்க. இதான் சார் ஒரு எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. அதுலயே இன்னும் டீட்டெயிலா சொன்னா ஒரு ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ, யூகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ பாருங்க. சிஎஸ்ஆர்ல எல்லாம் இந்த ஏரியால கொஸ்டின் வரும். சரியா? ஒரு ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ எப்படி இருக்கு, யூகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதுவே வந்து 5 days எண்ட் 3 days எண்ட் தான். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் யூகேரியோட் பொறுத்தவரை இந்த கேப் இருக்கும், அந்த மெத்திலேட்டட் குவானைன். அதுக்கடுத்து அதுல தான் வந்து நெக்ஸ்ட் இனிஷியேஷன் கோடான், அது மாதிரி லாஸ்ட்ல டெர்மினேஷன் கோடான் இருக்கும். அப்ப இந்த பாலி ஏ அப்படின்னா கேப், இந்த டெய்லர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூகேரியோட்ல இருக்கக்கூடிய. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இதுல மோனோசிஸ்டானிக் எம்ஆர்என்ஏ, பாலிசிஸ்டானிக் எம்ஆர்என்ஏ அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஜஸ்ட் அது மாதிரி ப்ரோகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏக்கு யூகேரியோட்டிக் எம்ஆர்என்ஏக்கு என்ன சார் டிஃபரெண்ட்னு சொல்லி டயக்ராம்ல கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 31ல டேபிள் ஃபார்ம்லயும் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அது மாதிரி ஒரு எம்ஆர்என்ஏ வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி இருக்கும், எம்ஆர்என்ஏ லைட்டா சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்போ ஒரு எம்ஆர்என்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது, இது நான் ஏன் இது சொல்ல வர்றேன்னா அடுத்து நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா இதை நான் சொல்லுவேன் நான். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற எம்ஆர்என்ஏ எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு தான் இந்த ப்ரீ எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏல இருந்து இப்படி எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. சரியா? அது எம்ஆர்என்ஏன்னு நான் சிம்பிளா சொல்றேன், பின்னாடி நான் டீட்டெயிலா இதை பத்தி சொல்றேன். இதுதான் இப்ப எம்ஆர்என்ஏ வச்சுக்கோங்களேன். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. இதுல லாட் ஆஃப் கோட் அண்ட் நான் கோடிங் சீக்வன்சஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். சரியா? அதுல லைட்டா சொல்றேன், பின்னாடி டீட்டெயிலா நான் சொல்றேன். அதாவது இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், இந்த மாதிரி கோடிங்ஸ். இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான், அதாவது இன்ட்ரான் வந்து நான் கோடிங், எக்ஸ்ட்ரான் வந்து கோடிங். அப்ப இந்த கோடிங் சீக்வன்ஸ்னா இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து கோடட் ஃபார் சம் அமினோ ஆசிட்ஸ். இந்த மாதிரி ட்ரிப்ளெட், சாரி இதுல இருக்காது, எக்ஸ்ட்ரான் மட்டும் தான் இருக்கும், ட்ரிப்ளெட் கோடானா இருக்கும். அப்ப இதுதான் ஒரு அமினோ ஆசிட்ஸா கொண்டு வரும், அதை வந்து பிக்ஸ் பண்ண முடியும். சரி, அப்ப தேவையில்லாத என்ன சார் இருக்கு? இந்த இன்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ட்ரான், இதெல்லாம் தேவையில்லாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும்போது இப்படிதான் ஃபார்ம் ஆகும். இன்ட்ரானும் ஃபார்ம் ஆகும், எக்ஸ்ட்ரானும் ஃபார்ம் ஆகும். இதுல இந்த ரிமூவல், தேவையில்லாத ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான், that all intron will be removed. Finally, the pakka mRNA will be formed into that, like this, 5 days into 3 days end. இது ப்ரீ எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இது மெச்சூர் எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அப்ப இப்பதான் these mRNAs are ready for protein synthesis.
for binding that ribosomes. So in the removal of this intron, that process we are called as splicing. TRB PG கேட்ட கொஸ்டின் பின்னாடி வரும், நான் சொல்றேன். இப்போ சும்மா ஒரு ஹிண்ட் தான் நான் கொடுக்குறேன், நீ எக்ஸ்பிளைன் டீட்டெயிலா சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் ஸ்பிளைசிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். இந்த நீங்க பிக்சர்ல பார்த்தாலே தெரியும். அந்த பேஜ் நம்பர் 32ல பாருங்களேன். அப்படியே இந்த இன்ட்ரான் இருக்கா, எக்ஸ்ட்ரான் இருக்கா, அப்படியே இன்ட்ரான் அப்படியே சுருங்கி சுருங்கி கீழே இந்த இப்படி இப்படி ஒரு அப்படியே ரிமூவ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கா. பக்காவா மெச்சூர் எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம வந்து ஸ்பிளைசிங் அப்படின்னு சொல்றோம். டிஆர்பில கேட்ட கொஸ்டின். சரியா? அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி எம்ஆர்என்ஏல ரொம்ப டீட்டெயிலா அந்த பேஜ் இவ்வளவு சொன்ன இந்த கதை எல்லாமே பேஜ் நம்பர் 33ல இருக்கும். நீங்க ரீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்காவா எம்ஆர்என்ஏ வந்த அப்புறம் தான் அங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட். சார் கேட்கலங்க சார். சார் கேட்கல சார். சார் கேட்கல சார். சார் கேட்கலங்க சார். மிஸ் யாருக்குமே கேட்கல. 2 minutes வெயிட் பண்ணலாம். சார் கனெக்ட் ஆனோன்னு நமக்கு கட் ஆகுது. சரி, ரைட், ஓகே. நான் பேசுறது கேட்கல இப்ப? சார் இப்ப கேட்க சார், இதுக்கு முன்னாடி கேட்கலீங்க. எஸ் எஸ் எஸ். சரி, ஓகே ஓகே ஓகே, ரைட். ஏதோ கட் ஆயிடுச்சு. இதோ ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி சப்போஸ் கட் ஆனா எனக்கு கால் பண்ணிருங்க என் நம்பருக்கு. இப்போ 2 கால் வந்தவொன்னா தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் நான். ஏன்னா எனக்கு தெரியல, கட் ஆறது எனக்கு தெரியல. டிஸ்பிளே போர்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஸ்பிளைசிங் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுமாதிரி இந்த நியூக்ளியோலஸ்ல எம்ஆர்என்ஏ RRNA and ribosomal proteins also it will be synthesized into that. Right. So இதுல பேஜ் நம்பர் 36 அது ஃபுல்லாவே 36 அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லாவே அதுல அதோட இன்ட்ரான் எக்ஸ்ட்ரான் இந்த ஜீன் ரொம்ப டீப்பா இருக்கும் சார். இது பார்த்துக்கோங்க. அடுத்த டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, இது நான் ரொம்ப டீட்டெயிலாவே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு டீட்டெயில் பார்ட் 2ல இருக்காது. டிஆர்என்ஏ வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில் நாங்க நிறைய விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா, அது ஃபுல்லா இங்கதான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய விஷயம் அங்க டிஆர்என்ஏ நடத்தும் போது சொன்னேன். அது ஃபுல்லாவே 37, 38 பேஜ்ல இருக்கும். இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு டிஆர்என்ஏ என்னென்ன லூப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? இதே இது ஒரு நான் சொன்னேன் டிஆர்என்ஏ கிளவர் லீஃப் மாடல் கோலி. சரியா? சயின்டிஸ்ட் பேர் வந்து கோலி. டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை ஆர்ம் இருக்கும், சரியா? அதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கோங்க கிளவர் லீஃப் மாடல்ல. இதே 3D ஸ்ட்ரக்சர்ல வந்து எல் ஷேப்ல இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது பேஜ் நம்பர் 39ல இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 RNA டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சம் மாடிஃபைடு பேஸ் ஆஃப் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏல கொஞ்சம் மாடிஃபைடு பேஸ் இந்த அளவுக்கு கொஸ்டின் வராது. சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரைட், அவ்வளவுதான். அதே மாதிரி லாஸ்ட்ல சில ரைபோசைம்ஸ் சில என்சைம்ஸ் ரிலேட்டடா சொல்லியிருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 42க்கு வாங்க சார். ஃபுல்லாவே இதுல என்ன சார் சொல்லிட்டே போறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஏற்கனவே நம்ம நடத்தியாச்சு. இதுல என்னென்ன நீங்க பாத்துக்கணும், எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன்.
டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், ரீபேர், ரீகாம்பினேஷன் இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அங்கேயே ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இங்க அதை விட டீட்டெயிலா இருக்கும். செமி கன்சர்வ் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பொறுத்தளவு கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்போசிவ். 1 minute சார். அதுல செமி கன்சர்வேட்டிவ் தான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் சொன்னேன். சரியா? 1 minute. டிஎன்ஏ ரீபேர் கூட சரி டயக்ராம் இருக்கு. சரி பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். எஸ், இதான் கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்போசிவ். அதுல செமி கன்சர்வேட்டிவ் நம்ம இதுதான் ரொம்ப டீட்டெயில் நம்ம பார்த்தோம். அது பேஜ் நம்பர் 43ல எக்ஸாக்டா போட்டுருக்கேன் பாருங்க. சார் இங்க நான் கொஸ்டின் எடுக்கிறது பார்ட் 3ல இருந்தும் கொஸ்டின் எடுப்பேன். நீங்க பார்ட் 1 பார்ட் 2லயே சிலபஸ் நல்லா இருக்கு, நல்லா முடிஞ்சிருச்சுன்னா நிறைய கொஸ்டின் அடிபட்டுரும். ஏன்னா நான் 50 கொஸ்டின் எடுக்கணும். அப்ப நூக்கன் கார்னர் நான் எடுத்தே ஆகணும் கொஸ்டின். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் 50 கொஸ்டின் எடுக்கணும்னா நான் எல்லா ஏரியாவும் நான் கொஸ்டின் டச் பண்ணாதான் நான் 50 கொஸ்டின் எடுக்க முடியும். இது டோட்டலா ஃபைனல் மாடல் டெஸ்ட்னா 10 கொஸ்டின் டு 12 கொஸ்டின் எடுப்பேன். அப்ப அங்கங்க எடுத்துடலாம். அப்ப பார்ட் 1 மட்டும் நான் 50 கொஸ்டின் எடுக்கணும்னா நான் எப்படி எடுப்பேன்னு பாத்துக்கோங்க. நூக்கன் கார்னர் படிச்சா மட்டும் தான் மார்க் வரும், இல்லைன்னா மார்க் வராது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி யூ கேரட்ல எப்படி இருக்கும், ப்ரோகேட்ல அது ஃபுல்லா ரெப்ளிகேஷன் பத்தி செமி கன்சர்வேட்டிவ் போட்டிருக்கு. பேஜ் நம்பர் 44, 45ல அந்த லீடிங் ஸ்டாண்ட், லாகிங் ஸ்டாண்ட், ஒரு செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரெண்ட், என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. சில பேர் யூடியூப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கூட யூடியூப்ல சில ஷேர் பண்ணிருந்தீங்க, அது கூட பார்த்துக்கோங்க ஒன்ஸ். 46ல வந்து அந்த என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பக்காவா டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சரியா? ஹெலிகேஸ், பிரைமர், டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 3, லிகேஸோட ரோல் என்ன, லீடிங் ஸ்டாண்ட் என்ன, லாகிங் ஸ்டாண்ட் என்ன, இது எல்லாம் டீட்டெயிலா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி இதுல ஒவ்வொரு என்சைம்ஸோடைய ரோல் ஃபுல்லாவே இங்க சொல்லியிருக்கோம். அதுல 47ல அந்த எஸ்எஸ்பி புரோட்டீன், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன், இந்த புரோட்டீன் தான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? அது மாதிரி எல்லாமே டீட்டெயிலா பார்த்ததான் சார். கைரேஸ், டோப்போ ஐசோமரேஸ், வாட்ஸ் த ரோல் ஆஃப் திஸ், அதுவும் இதுல இருக்கு, பாத்துக்கோங்க. ஆர்என்ஏ பிரைமர், அதோட இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ்ல என்னென்ன பாலிமரேஸ் எல்லாம் இருக்குது, இதுல இருந்து கண்டிப்பா நான் கொஸ்டின் கேட்பேன். சொல்லிட்டேன், பேஜ் நம்பர் 50ல இருக்கு பாருங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய எக்ஸாம்ல கொஸ்டின் வருது. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 பக்காவா டேபிள்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. சரியா? அதுல டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 ஓட ரோல் என்ன, சும்மா ரீட் பண்ணி விடுங்க. 1ஓட ரோல் என்ன, யாரு கண்டுபிடிச்சா, 2 என்ன, அது ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்கு. டிஎன்ஏ லிகேஸ் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின், பேஜ் நம்பர் 50. சரியா? பாலிமரேஸ் 1, 2, 3 நான் கண்டிப்பா கேட்பேன். டிஆர்பில கேட்கறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ 51ல அது டிஎன்ஏ பாலிமரேஸ்ல 1, 3 அதுல என்னென்ன, இது ரொம்ப டீப், அதுக்கு அடுத்த லெவல். சரி, அடுத்தது ப்ரோகேரியேட்டட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மட்டும் தனியா இதுல கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார். சரியா? லீடிங் ஸ்டாண்ட், லாகிங் ஸ்டாண்ட், பேஜ் நம்பர் 53ல செயின் எப்படி எலாங்கேஷன் நடக்குது. சரியா? அதோட கண்டினியூஷன் ஃபுல்லாவே அதுல இருக்கும். யூகேரியோட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே ப்ரோகேரியேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி யூகேரியேட்ல இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணுங்க. நிறைய இதுக்கு ரிலேட்டடா நிறைய தியரிஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு தடவை இந்த ஏரியாவை ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஏதாவது முக்கியமான நீங்க அதுல இல்லாத இருந்தா அதை மட்டும் ஹிண்ட் எடுங்க போதும். நெக்ஸ்ட் டிஎன்ஏ டேமேஜ் அண்ட் 1 minute சார். இது ப்ரோகேரியேட்டிக்கும் யூகேரியேட்டிக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் உள்ள டிஃபரெண்ட் இந்த பிக்சர்ல காமிச்சது. சரியா? இதுதான் டிஎன்ஏ ரீபேர் சொல்றது. எந்தெந்த இடத்துல என்ன டேமேஜ் ஆகுதோ அதை வந்து சரி பண்ணக்கூடியது. இதுதான் டிஎன்ஏ ரீபேர். இது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க டிஎன்ஏ ரீபேர். ஏன்னா இது நம்ம சிலபஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப டீட்டெயில்ஸா பயங்கர ஸ்டாண்டர்டான புக்காக இதை தாண்டிலாம் ஓப்பனா சொன்னா இந்த என்னென்ன புக் எல்லாம் டிஆர்பி ஆபீஸ்ல இருக்கோ அந்த புக் எல்லாம் நம்ம மெட்டீரியல் இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அங்க என்னென்ன புக் இருக்கோ அதை தாண்டியே இருக்கும் நம்ம மெட்டீரியல்.
லோக்கல் ஆதாரம் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆதாரம் இருக்கும், லோக்கல் நம்ம தமிழ்நாடு லெவலும் சரி, அது மாதிரி நார்த் புக்கு, நார்த் பப்ளிகேஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். அப்ப எப்படி மிஸ் ஆகும் சொல்லுங்க கொஸ்டின்? ஒரு கொஸ்டினோட மிஸ் ஆகாது. 2019 தான் ஃபுல் ஸ்டாண்டர்ட் புக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். 2019 டிஆர்பி நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த கொஸ்டின் ஃபுல்லாவே ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம ட்ரெண்டை கொஞ்சம் மாத்திட்டோம். ஸோ அப்ப நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம மென்ஷன் பண்றவா தான் இந்த மாதிரி பார்ட் 3 கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து பாஸ் பண்றது டார்கெட் இருக்கல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம எய்மே. ஏன்னா யூஜி டிஆர்பி டெஸ்ட் முடிஞ்சு நேற்று, இன்னைக்கு டிஸ்கஷன் வைக்கல, நாளைக்கு தான். நேற்று ஒரு டிஸ்கஷன் வச்சோம், இன்னைக்கு வைக்கல, அதான் உங்களுக்கு வச்சுட்டேன். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது சார், நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. நாளைக்கு யூஜி கடைசி ஃபைனல் ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இருக்குது, அது நாளைக்கு கிளாஸ் இருக்காது. சரி, அதுக்காக இன்னைக்கு கிளாஸ் வச்சுட்டேன் நான். சரியா? குரூப்ல என்ன போஸ்ட் பண்றேன்னா நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் லாஸ்ட் யூஜில வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 150க்கு 128 எடுத்தாங்க சார். மாடல் 3 மாடல் லாஸ்ட் மாடல்ல நல்ல மார்க், 100க்கு மேலேயே வந்து ஒரு 50 பேர் மேல எடுத்திருந்தாங்க. இத்தனை பேரும் அவ்வளவு பேர் வேலைக்கு போக வச்சிருவேன் யூஜி பொறுத்தளவு. சரியா? எவ்வளவு பேர் நம்ம சென்டர்ல அட்மிஷன் போட்டிருக்காங்களோ அவ்வளவு பேர் 100% வேலை, ஒருத்தர் கூட மிஸ் பண்ண விட மாட்டேன். அப்படி கோச்சிங் கொடுத்து வச்சிருக்கேன் யூஜிக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா படிக்கிறவங்களுக்கு கூட நான் பாஸ் பண்ண வச்சிருவேன், அந்த அளவுக்கு அங்க கோச்சிங் கொடுத்து வச்சிருக்கேன். 4ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களும் ஒரு பதட்டத்துல தான் இருக்காங்க, பாத்துக்கோங்க. சரியா? இன்னும் ஒரு விஷயம் சொன்னா, அதுக்காவது படிங்க. அவங்க அப்படியே அங்க யூஜி முடிச்சவொடனே அப்படியே பிஜிக்கு உள்ள வர்றாங்க. அடுத்தது நீங்க அசால்ட்டா நீங்க படிச்சிட்டீங்க, கண்டிப்பா அவ்வளவு பேருக்கு அங்க யூஜி வேலை கிடைக்கும், 100% வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் பண்ணிருக்கேன். அவள 8 மாசமா ட்ரெயின் அப் பண்ணிருக்கேன் சார் யூஜி கேண்டிடேட்டா. 7 to 8 மாசம் ஆயிடுச்சு. ஆமா, 8 மாசமா கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. என்னைக்கு வந்து அந்த கெஜெட்ல சிலபஸ் வந்ததோ அன்னைக்கு இருந்து எடுத்துட்டு இருக்கேன் யூஜி. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல வேற யாருமே எடுக்கல கிளாஸ், எந்த சென்டருமே எடுக்கல. ஏன்னா எடுக்க முடியாது, அவ்வளவு டஃப் சிலபஸ், நம்ம மட்டும் தான் எடுக்கிறோம். அப்ப எப்படி ரிசல்ட் நம்ம வராம போகும் சொல்லுங்க? ரொம்ப உங்களை விட அவங்களுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா எல்லாமே எனக்கே புதுசு, நிறைய டாபிக். பிஜின்னு வச்சுக்கோங்களேன், 18 வருஷமா பிஜி தான் எடுத்துட்டு இருக்கேன். நடுவில் எடுத்தேன் யூஜி. எஸ் சார். சார் அப்படியும் எடுத்தாலும் ஒரு 2 மந்த்துக்கு மேல யாரும் எடுக்கிறது இல்லை சார். மேக்சிமம் 3 மந்த் சார். அதுக்கப்புறமா அனுப்பிச்சிடுறாங்க சார், ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க சார். இந்த அளவுக்கு கடைசி எக்ஸாம் இருக்கிறதுக்கு முன்னாடி 4 நாள் இருக்கும்போது கூட ஒரு ரிவிஷன் வைக்கிறது, அது உண்மையிலேயே அது அது இந்த கோச்சிங் கிளாஸ்ல சேர்றவங்களுக்கு அது ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன் சார். நான் இல்ல, உங்களுக்கு இதே பொசிஷன் தான் சார் சொன்னது. ஏன் யூஜி மட்டும் கிடையாது, எங்களையும் சேர்த்து தான் சார் சொல்றேன். அதான் அதாவது நம்ம கோச்சிங் கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே பிளெஸிங் தான் சொல்ல வரேங்க சார். சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட நீங்க ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க. நீங்க அட்மிஷன் போடும்போது இந்த வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். அது எத்தனை மாசம் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு நாள் கூட உங்களுக்கு நான் ஃப்ரீயா விட மாட்டேன். கண்டினியூஸா ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டு உங்க டெஸ்ட் வச்சுட்டு, சிலபஸே முடிச்சாலும் டெஸ்ட் நடந்துட்டு, அதான் சொல்ல சிலபஸ் முடிச்ச ஒரு ஏன் இந்த நியூ பேட்சுக்காரங்களுக்கு நான் பயப்பட வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு முந்தின செட்டு ஒரு செட்டு இருக்கு, அவங்களுக்கு ரிவிஷன் பேட்ச்ல இருக்காங்க. ஆனா படிக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. அதுக்கடுத்து யூஜில முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு மறுநாள்ல இருந்து பிஜிக்கு உள்ள வர்றாங்க, அப்படியே உள்ள வர்றாங்க. அதுல ஒரு 70% வருவாங்க, ஒரு 30% தான் வெறும் ரா யூஜி கேண்டிடேட், 70% பிஜி கேண்டிடேட். நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க, நான் சொல்றது காரணம் இதுதான். படிங்க, படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும் கடைசி வரைக்கும். ஏன் நம்ம சூர்யா வந்து நம்பர் 1 இருக்குன்னா, கண்டினியூஸா உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், கண்டினியூஸா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் எப்படி சக்சஸ் ஆகும்? ஏன்னா நம்பர் 1ன்னு நேம் எடுத்தாச்சு, இனி அதுக்கு கீழே என்னால வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்பர் 1 தான், யாருமே நம்ம இடத்த அடையவே முடியாது. 100% இன்னி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷம் கூட டபுள் மடங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல புரியுதா? எதுக்காக? ரீசன் வந்து எனக்கு தேவை, பாஸ் பண்ணணும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கிளாஸ் வர விருப்பலையா நீங்களே எக்ஸிட் ஆகி போயிருங்க.
எனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் வச்சு நான் ரிசல்ட் கொடுத்துருவேன். அதுக்குதான் கிளாஸ் வாங்கன்னு சொல்றேன். கிளாஸ் வந்தாதான் புரியும் சார். இல்லைன்னா இந்த தேர்ட் பார்ட்ல நீங்க என்ன புக் எடுத்தோன்னு தலை சுத்தும். எதை படிக்கிறது, எங்க விடு. நான் சொல்றேன் இந்த ஏரியா படிங்க, இது சும்மா ஒரு ரீட் பண்ணுங்கன்னா ரீட் பண்ணி விட்டா போதும். எந்த ஏரியால கொஸ்டின் வரும்னு சொன்னா அந்த ஏரியா மட்டும் பார்த்துட்டு போகணும். இல்லைன்னா இதை பார்த்தோன்னா தலை சுத்தி கீழே வந்துருவாங்க. சரியா? அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் இதுதான். கொஸ்டின் ஷேர் பண்ணாதீங்க. மெட்டீரியல் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காதீங்க. சரியா? நெக்ஸ்ட் நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நான் சிலர் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன், அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து வேற குரூப்ல எல்லாம் போடுறீங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார், எல்லா மாவட்டத்துல இருக்காங்க சார். உங்க வாய்ஸ் மெசேஜ் இந்த குரூப்ல இருக்கு சார்ன்னு சொல்லி அடுத்து நீங்க போட்ட உடனே எனக்கு கால் வந்துடும் சார். அது அப்படியே எனக்கு திரும்ப அனுப்பி இந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்க போட்டீங்களா சார், ஏதோ ஒரு அன்னோன் குரூப்ல ஒருத்தர் போட்டிருக்காங்க சார் உங்க ஸ்டூடெண்ட், இப்ப கரண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சில விஷயம் சொன்னா அது வந்து நீங்க உங்களுக்கு மட்டும் நான் சொல்லுவேன். சில பேர் அதை கூட ஷேர் பண்றீங்க. சோ என்னுடைய உழைப்பு எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான், இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கவங்க மட்டும் தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி நீங்க நம்ம சென்ட்ரல் நீங்க பாஸ் பண்ணணும்னு நீங்க எங்கேயுமே பாஸ் பண்ண முடியாது சார். நான் சேலஞ்ச் பண்ணே சொல்லுவேன். சார் சொன்ன மாதிரி தான் 2 மாசம் நடத்துவாங்க, அவ்வளவுதான். இல்ல சிலபஸ் முடிச்சுட்டா அடுத்த படிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. எஸ் சார். அதான் சார், இப்ப நீங்க வந்து நம்ம ஜுவாலஜிலையும் நாங்க மார்க் எடுக்கணும், ஜென்ரல் நாலேஜ் கொடுக்குறீங்க, எஜுகேஷன் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி கூட நீங்க நடத்துறீங்க. ஆனா ஒரு சில சென்டர்ல அது எதுவுமே இல்லை சார், மேஜர் மட்டும்தான். அவங்களே ஒரு ஜெராக்ஸ் எல்லாம் நீங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி புக்கை வந்து 6th to 10th வரைக்கும் படிச்சுக்கோங்கன்றாங்க. நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்து எங்களுக்காக சரிங்க சார். ரொம்ப நினைச்சாலே நாங்க பிஜில போஸ்டிங் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதான் சார் எங்களோட எய்ம். ஆனா ஒரு நார்மலா ஒரு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சிக்கு போகணும்னாலும் நாங்க பியூஜி பிஜி பிஜேடி எம்பிலோட நாலேஜ் எங்களுக்கு வேணும். ஆனா உங்க சென்டர்ல இருந்து வெளியே போறப்ப அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா அதுதான் அங்க எக்ஸ்போஸ் ஆகும், உங்க கிளாஸ்ல எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா நீட் கோச்சிங் கூட போயெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பயாலஜி படிச்சவங்க இதுல லேர்ன் பண்ணியே நீட்டும் எடுக்கிறாங்க ஒரு சில பேர். அதனால நாலேஜா போலாம் சார். அது காசுக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம இதுல வந்தவங்க சார் சொன்ன மாதிரி பிளெஸிங் தான், கடவுளோட இதுதான் அபிப்பிராயம் தான். இல்ல சார், நாலேஜ் இருந்தா காசு ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். அந்த மேம் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார், 2019ல ராமேஸ்வரத்துல இருக்காங்க சார். இன்னொரு 4 years தான் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. அவங்க கூட சொன்னாங்க, மெட்ரிகுலேஷன்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், சூர்யா சார் சென்டருக்கு போய் தான் படிச்சேன், எனக்கு இன்னும் சர்வீஸே 4 years தான் இருக்கு, அவ்வளவு ஒரு இது, நீங்க அங்க போ அவங்க சொல்லிதான் சார் நான்லாம் இது பண்ணேன், அவங்க தங்க பாண்டியன் சார் எல்லாம் சொல்லி. நீங்க அதை சொல்றது யாரோ சொல்லி XRY யாரோ சொல்லி கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இங்க வந்து நீங்க வந்து நான் சொல்றது கேட்கல, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? ஒரு ரிசல்ட் அனலைஸ் போடுறேன்னா அந்த ரிசல்ட்டுக்குள்ள முதல் வர பாருங்க. இதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். அந்த ரிசல்ட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நான் நீங்க இதுல எத்தனை பேர் 150 பேர் கிளாஸ் நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கன்னா நான் எவ்வளவு ஒரு 80 பேர் தான் போடுறேன். மீதி பேர் நான் போடவே மாட்டேன். ஏன்னா அவங்களாம் வந்து என் கட் ஆஃப்லயே இல்ல. எக்ஸ்ட்ரா நானா எந்த மெயில் ஐடியோ எதுவோ நான் ஆட் பண்ண எனக்கு தேவையில்லை. இருக்கிற மெயில் ஐடியே நான் வந்து உங்களுக்கு போட மாட்டேங்கிறேன் உங்க ரிசல்ட்டா. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஸ் பண்ணணும்னா நான் சொல்றது கேட்கணும். நான் கொடுக்குற மெட்டீரியல் சேலஞ்ச் பண்றேன் சார். இப்பயே நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். நான் கொடுக்குற மெட்டீரியல் படிச்சு அதுல கொஸ்டின் வரல சார் அப்படின்னா உங்க ஃபீஸை நான் ரிட்டர்ன் பண்றேன் சார். எல்லாருக்கும் ஓப்பன் சேலஞ்ச், அங்க ஓப்பன் எங்கனாலும் இது சேலஞ்ச் பண்ணுவேன். நான் கொடுக்குற மெட்டீரியல் தவிர ஒரு பேஜோட நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். ஆனா நீங்க படிக்காம நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஃபீஸ் கேட்க கூடாது. அதையும் சொல்றேன். நீங்க 2வது தான் அப்புறம் ஃபீஸ் கட்டுவீங்க. அதையும் நான் இப்ப சொல்றேன். நான் ஒரே தடவை படிச்சு ஓடி போயிடணும், அவ்வளவுதான். அப்போ கொடுக்குற மெட்டீரியல படிக்கணும். ஏன்னா இதை தாண்டிலாம் வராது. 10-12 கொஸ்டின் நான் செல் பயாலஜி நான் சேலஞ்சே பண்ணுவேன். 100% வரும். அப்படியே மிஸ் ஆனாலும் ஒரு கொஸ்டின் அது கூட மிஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது இதுல இங்க ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், பேசிக் கான்செப்ட், கொஸ்டின் பேங்க் எப்படி மிஸ் ஆகும்? நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின் அதை படிச்சாலே பாஸ். நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின் படிச்சாலே பாஸ். ஆனா பாத்துக்கோங்க, நான் அவ்வளவுதான் சொல்லேன். சரியா? சரி, இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பேசியாச்சு. எதுக்குன்னா
ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான். படிங்க, அவ்வளவுதான். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். படிச்சா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும், படிக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகேவா? டெய்லி கிராஜுவலா படிங்க. நீ நல்ல டைம் இருக்குது, கிராஜுவலா அப்படியே படிச்சுட்டே இருங்க. இந்த வீக் என்ன போர்ஷன் சொல்றோனோ அந்த போர்ஷன் மட்டும் முடிங்க. யூனிட் டெஸ்ட் யாரு பெர்ஃபெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ரிவிஷன் பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இந்த பேட்ச் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும்போது ரிவிஷன் மாடல்ல விட்டுருவேன். அந்த 2-3 மாசம் 2.5 மாசம் வந்து ஃபுல்லா ரிவிஷன் மாடல் தான். இதுதான் என் பிளான். ஏன்னா அதுக்கு அடுத்தலாம் ஒரு பேட்ச் எல்லாம் என்னால ஆரம்பிச்சு முடிக்கலாம் முடியாது. அதுக்குதான் சில பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா இந்த பேட்சுக்கே ஜாயின் பண்ண சொல்லுங்க நான் சொல்றேன். திரும்பலாம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா உங்களை நான் ரிசல்ட் கொடுத்தாலே போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவ்வளவு உங்களை பக்காவா ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கேன். அது யூட்டிலைஸ் பண்றவங்க ரிசல்ட் வாங்கிக்குவீங்க. அதை மட்டும் திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் இவ்வளவுதான். சரி, ரைட், ஓகே, கம் டு த பாயிண்ட். பேஜ் நம்பர் 59. இதுல மெக்கானிசம் பாருங்க. டிஎன்ஏ ரீபேன் சொன்னா பயங்கரமா அங்க இருந்து நான் சிம்பிளா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ட் 2ல கொடுத்துருந்தேன். இதுல பேஜ் நம்பர் 59, 60 அதுல ஏகப்பட்ட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மெக்கானிசம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரொம்ப போட்டுக்கிட்டு இதெல்லாம் எப்படி சார் மனப்பாடம் பண்றது, இதெல்லாம் சில பேர் நினைப்பாங்க. இவ்வளவு கொஸ்டின்ஸ் மொத்தம் 12 கொஸ்டின் வரப்போகுது, இவ்வளவு பேஜஸ் படிக்கணுமா? படிக்கிறது அப்படியே வருமா? சில நேரம் படிக்கும் போது என்ன தோணும் தெரியுமா? இதெல்லாம் வருமா, இதெல்லாம் மனுஷன் கொடுத்திருக்காரு, இத படிக்கணுமா அப்படின்னு தோணும். வருது வரல அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆனா ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த ஏரியா யூஸ் ஆகும். இதுதான் சக்சஸ், இதுதான் கீ ஃபார் சக்சஸ். 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம மெட்டீரியல் வந்து நேரடியா அந்த கொஸ்டின் இருக்காது. ஆனா அந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு நீங்க படிச்சது எங்கேயோ படிச்சது யூஸ் ஆகும். நீங்க நான் லைட்டா ஒரு ரீட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். எதை கான்ஸ்டன்ட், இதை ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துருங்கன்னா அதை நல்லா பாத்துருங்க. இவ்வளவுதான் விஷயங்கள். சரியா? ரைட். சோ இதுதான் ஃபுல்லா டீடைலா பேஜ் நம்பர் 63, 62, 63ல அதுல பாருங்க. திரும்பவும் அந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பத்தின ஃபுல் டீடைல் 64. இது பார்த்தாலே வந்து ரொம்ப டீப் சார் இது வந்து. சரியா? 65, 66 பாருங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 அங்க பேசிக்கா ரொம்ப பேசிக்கா கொடுத்துருக்கேன். இங்க ஒவ்வொன்றும் ரொம்ப டீடைலா நான் கொடுத்துருக்கேன். பாலிமரேஸ் 1 ரோல் என்ன, பாலிமரேஸ் 2 ரோல் என்ன. பேஜ் நம்பர் 68ல இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இந்த டேபிள் 68ல அந்த 3 பாலிமரேஸோட ரோல், ஒவ்வொன்றுக்கும் ரோல். அதுக்கு மேல ஒண்ணு பெருசா அதை விட எனக்கு டீப்பா வேணும்னா மத்ததை ரீட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டாலே போதுமானது. ஏன்னா ரிப்ளிகேஷன்ல ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது. ஆனா எத்தனை பேஜ் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. 70, 71ல லீடிங் ஸ்டாண்ட் என்ன, லாகிங் ஸ்டாண்ட் என்ன, அந்த ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 72ல அந்த டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஒரு ஹெலிகேஸ் வந்து பிரேக் ஆகுது, பிரைமேஸ் எப்படி யூஸ் ஆகுது, அது பிரைமர் மூலம் எப்படி ஒரு ஒரு நியூக்ளியோடைடை கொண்டு வருது, கைரேஸோட ரோல் என்ன, அது ஃபுல்லா டயக்ராத்தை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த அளவுக்கு இருக்கு. 73ல ப்ரோகேரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் நீ நடத்தல, இருந்தாலும் இருக்கு பாருங்க. இதுல ரிப்ளிகேஷனுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் என்ன, ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன சொன்னேன், டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. ரிப்ளிகேஷன் என்ன, டிஎன்ஏ வந்து இன்னொரு டிஎன்ஏவா மாறுது, காப்பி ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுல ரிப்ளிகேஷன்லயே வந்து ப்ரோகேரியோட்டிக் எப்படி இருக்கும், யூகேரியோட்டிக் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாவே 74ல இருக்கும். 75 அகைன் இந்த டிஎன்ஏ ரீபேர், என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் டிஎன்ஏ ரிப்பேருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா 77, 78 அது ஃபுல்லா டிஎன்ஏ ரிப்பேர் தான். சும்மா ரீட் பண்ணி விடுங்க லாஸ்ட் வரைக்கும். டயக்ராமேட்டிக்கா அந்த 82 வரைக்கும் டயக்ராமேட்டிக்கா நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ஜெனடிக் கோடு வந்து பேஜ் நம்பர் 84ல அந்த ஜெனடிக் கோடு, இங்கேயும் நான் ஜெனடிக் கோடு கொடுத்துருக்கேன். புரோட்டீன் சிந்தசிஸ் நடத்தல, ஆகவே அது தேர்ட் பார்ட். புரோட்டீன் சிந்தசிஸ் பின்னாடி பார்த்துக்கலாம். சரி, தேர்ட் பார்ட் வரும்போது இப்ப now it will take that material part 2. part 2ல பேஜ் நம்பர் 44. பேஜ் நம்பர் 44 எடுங்க. 44 கூட வேண்டாம், ஒரு நிமிஷம். 39 எடுங்க. பேஜ் நம்பர் 39.
ஸோ மெட்டீரியலோ கொஸ்டினோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் இதுதான். எத்தனை கால் எனக்கு வர தெரியுமா? சார் கொஸ்டின் மட்டும் கொடுங்க சார், நீங்க என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ அப்படியே ஜிபேல போடுறேன் சார்னு சொல்லுவாங்க. நோ, ஒரே இது நோ தான். சரியா? சோ அதான் சொல்றேன்ல, சம்பாதிக்கணும்னா நான் எப்படினாலும் சம்பாதிக்கலாம். கொஸ்டின் மட்டும் கொடுத்தாலே அவ்வளவு சம்பாதிக்கலாம் சார். தேவையே இல்லை. கொஸ்டின் கொடுத்தால் பெரிய பாஸ் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு பணம் வரும், ஆனா அவங்க பாஸ் எல்லாம் பண்ண முடியாது. என்னன்னு தெரியாது. எனக்கு தேவை ரிசல்ட். நான் ஒரு நேமை கிரியேட் பண்ணிட்டேன், அதை மெயின்டைன் பண்றது எனக்கு மெயின். அதுக்கு அடுத்து ஆடுது ரெண்டாவது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்போ கொஸ்டினோ மெட்டீரியலோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா நான் பிடிஎஃப் அப்படியே தர்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்னொன்னு கேள்விப்பட்டேன், ஒரே இப்போ வந்து ஒரு ஐடியில 2-3 பேர்லாம் கிளாஸ் கவனிக்கிறது கேள்விப்பட்டேன். அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், இப்ப சொல்ல வரும். இப்போ ஒரு ஐடி, இப்போ மேபி இப்ப அதெல்லாம் நான் பார்க்க முடியாது, ஏன்னா நீங்க வீடியோ ஆஃப்ல தான் வச்சிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் நம்ம நம்ம செய்யறதுன்னா சாருக்கு தெரியாது அப்படின்னு தெரியும். எப்படியாவது எனக்கு வந்துடும் சார் நியூஸ்.
ரோல் நம்பரோட வந்துடும், உங்க பேரு ரோல் நம்பரோட வந்துடும். சில பேர் செய்றீங்க, அது ரிவிஷன் பேட்ச்லயும் செய்றாங்க, இந்த பேட்ச்லயும் செய்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பேர் கூட தெரியும், ஆனா நான் சொல்ல விரும்ப மாட்டேன். அந்த மாதிரி செய்யறவங்க என்னோட விஷஸ் கிடைக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி. அதான் உண்மை. குருக்கு துரோகம் பண்ற மாதிரி தான். ஒரு ஐடியில வந்து 4 பேர் உட்காந்து பாக்குறது, 2 பேர் உட்காந்து பாக்குறது. அது நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க மெட்டீரியல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு நீங்க ஜென்யூனா, நான் உங்களுக்கு ஜென்யூனா இருக்கிற மாதிரி நீங்க எனக்கு ஜென்யூனா இருக்குன்னு நான் விரும்புறேன். இல்ல சார் அப்படிதான் கொடுப்பேன்னா தட் இஸ் யுவர் விஷ். அதை பத்தி நான் பெருசா கவலைப்பட போறது கிடையாது. பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, ரைட். சோ கம் டு த பாயிண்ட். பேஜ் நம்பர் 39, சென்ட்ரல் டாக்மா புரோட்டீன் சிந்தசிஸ். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் இதுல. ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் mRNA, rRNA, tRNA டிரான்ஸ்லேஷன் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அது 5th யூனிட்ல தான் வரும். இருந்தாலும் டிரான்ஸ்கிரிப்ஷனை பத்தி இதுல ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டைம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் பார்ப்போம். மீதி கண்டினியூ நாளைக்கு பார்ப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரி, சென்ட்ரல் டாக்குமா. சென்ட்ரல் டாக்குமா இதுல இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு. இந்த வார்த்தை இந்த இருக்கு பாத்தீங்களா, சென்ட்ரல் டாக்குமா அப்படின்னு ஒரு இந்த வார்த்தையை பாருங்க, வித்தியாசமா இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் சார். இந்த வார்த்தையை சொன்னவர் யாரு? அவ்வளவுதான். சென்ட்ரல் டாக்குமா அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? கிரிக். கிரிக்குன்னு சொன்னா புரியாது சில பேருக்கு. யாரா புதுசா இருக்காங்கன்னா, வாட்சன் அண்ட் கிரிக்குன்னு சொன்னா ஓ இது நம்ம ஆளு தானா அப்படின்னு நினைப்போம். அந்த வாட்சன் அண்ட் கிரிக் கோவர்க்கர்ஸ்ல அவர் தான் இது சென்ட்ரல்
டாக்குமாவை கிரிக். இது செலக்டோ சிஎஸ்எல் ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். சரியா? நெக்ஸ்ட் the correct sequence of the central dogma protein synthesis. இது அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? கிரிக். கிரிக்னு சொன்னா புரியாது சில பேருக்கு. யாரா புதுசா இருக்காங்கன்னா, வாட்சன் அண்ட் கிரிக்னு சொன்னா ஓ இது நம்ம ஆளு தானா அப்படின்னு நினைப்போம். அந்த வாட்சன் அண்ட் கிரிக் கோவர்க்கர்ஸ்ல அவர் தான் இது சென்ட்ரல் டாக்மாவை கிரிக். இது செலக்டோ சிஎஸ்எல் ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். சரியா? நெக்ஸ்ட் the correct sequence of the central dogma protein synthesis. இது அடுத்த கொஸ்டின். இது என்ன சார் கரெக்ட்? sequence. So DNA to mRNA, mRNA to protein. இதுக்கு பேர் தான் சென்ட்ரல் டாக்மா புரோட்டீன்.
அப்ப டிஎன்ஏல இருந்து நல்லா கவனிங்க, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஆர பெற டிரான்ஸ்லேஷன். இது ரெண்டும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். இதுதான் ஒரு செல்லு. ஒரு செல்லு நடுவுல என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கும். சரியா? நியூக்ளியஸ் இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தேசிஸ் வந்து ப்ரோகாரியோட் நடக்கும், யூகரியோட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முத யூகரியோட் சொல்றேன். யூகரியோட்ல first process. ஓகேவா? ரைட். அடுத்தது எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஆர பெற டிரான்ஸ்லேஷன். இது ரெண்டும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். இதுதான் ஒரு செல்லு. ஒரு செல்லு நடுவுல என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கும். சரியா? நியூக்ளியஸ் இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தேசிஸ் வந்து ப்ரோகாரியோட்டில் நடக்கும், யூகரியோட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முத யூகரியோட் சொல்றேன். யூகரியோட்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, எது? டிரான்ஸ்கிரிப்ஷன். எங்க நடக்கும்? இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தேசிஸ் வந்து ப்ரோகாரியோட்டில் நடக்கும், யூகரியோட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முத யூகரியோட் சொல்றேன். யூகரியோட்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, எது? டிரான்ஸ்கிரிப்ஷன். எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்க்குள்ள நடக்கும். செகண்ட் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? இது என்னது? செகண்ட் ப்ராசஸ் இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தேசிஸ் வந்து ப்ரோகாரியோட்டில் நடக்கும், யூகரியோட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முத யூகரியோட் சொல்றேன்.
யூகரேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, எது டிரான்ஸ்கிரிப்ஷன், எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்க்குள்ள நடக்கும். செகண்ட் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்னது? செகண்ட் ப்ராசஸ் இருக்கும். சரியா? நியூக்ளியஸ் இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ப்ரோகேரியேட்டில் நடக்கும், யூகரேட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முதல்ல யூகரேட் சொல்றேன். யூகரேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, எது? டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்க்குள்ள நடக்கும். செகண்ட் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்னது? செகண்ட் ப்ராசஸ் first process. இருக்கும். சரியா? நியூக்ளியஸ் இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ப்ரோகேரியேட்டில் நடக்கும், யூகரேட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முதல்ல யூகரேட் சொல்றேன். யூகரேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, எது? டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்க்குள்ள நடக்கும். செகண்ட் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்னது? செகண்ட் ப்ராசஸ் இருக்கும். சரியா? நியூக்ளியஸ் இருக்கும். இப்ப இது சென்ட்ரல் டாக்மா, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ப்ரோகேரியேட்டில் நடக்கும், யூகரேட்டில் நடக்கும். In and around that everything is a cytoplasm. In the case of the prokaryotes, முதல்ல யூகரேட் சொல்றேன். யூகரேட்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, எது? டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்? நியூக்ளியஸ்க்குள்ள நடக்கும். செகண்ட் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்னது? செகண்ட் ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷன். இது எங்க நடக்கும்னா சைட்டோபிளாஸ்ம்ல நடக்கும். சரியா? எங்க? யூகேரியாட்ல. இதே இது ப்ரோகேரியேட்ல எப்படி சார் நடக்கும்னு கேட்டா, ரெண்டுமே, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், இந்த ரெண்டுமே எங்க நடக்கும்னு கேட்டா சைட்டோபிளாஸ்ம்ல தான் நடக்கும். ஏன் சார்? ஏன்னா நாட் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். அங்க நியூக்ளியஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஆகவே ப்ரோகேரியேட் பொறுத்தளவு டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம். யூகேரியேட் பொறுத்தளவு டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர்ஸ் இன் நியூக்ளியஸ், டிரான்ஸ்லேஷன் அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம். இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், அப்ப இதுதான் நான் சொல்லிட்டேன், மேட்ரு என்ன சொல்லிட்டேன். அதுல மெட்டீரியல் பேஜ் நம்பர் 3940 அதுல ஒரு கொடுத்துருப்பேன் பாருங்க. டிஎன்ஏ வந்து 4 லெட்டர் லாங்குவேஜ், எம்ஆர்என்ஏ 4 லெட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு என்ன சார்? அதுமாதிரி பாலிபெப்டைடு வந்து 20 லெட்டர் லாங்குவேஜ். எனி ஒன்? டிஎன்ஏ வந்து அந்த 4 நியூக்ளியோடைடு அடினைன் குவானைன் சைட்டோசின், அந்த பாலிபெப்டைட் வந்து 20 அமினோ ஆசிட்டால பைண்ட் ஆயிருக்கு. அதனால 20 லெட்டர் லாங்குவேஜ், 4 லெட்டர் லாங்குவேஜ். எக்ஸலண்ட், தட்ஸ் ஆன்சர். அதாவது 4 லெட்டர் என்ன மீனிங்னா, டிஎன்ஏ பொறுத்தளவு அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின், இதான் 4 லெட்டர் லாங்குவேஜ். இதோட காம்பினேஷன் தான் இருக்கும். எம்ஆர்என்ஏல இதுவும் 4 லெட்டர் தான். எது? அடினைன் குவானைன் சைட்டோசின் யுராசில். Instead of thymine, the uracils are present.
20 லெட்டர் லாங்குவேஜ் என்ன உங்களுக்கு தெரியும். அந்த நான் கோடான் சொன்னேன் பார்த்தீங்களா, 61 கோடான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் கோடான். இந்த 61 கோடானு ஒரு 20 அமினோ ஆசிட்ஸை குறிக்கும் மேக்சிமம். அதான் 20 லெட்டர் லாங்குவேஜ். சரியா? ரைட். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு படிக்கும்போது இன்சிடஸ் சைட்டோசினுக்கு தானே சார் யுராசில் வரும்? நோ சார், தைமின் சார். தைமின் இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் தான் யுராசில். சைட்டோசின் காமன் ஃபார் போத். சார் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சார், டிஆர்பி லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இது எவ்வளவு பேசிக்கா கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் தான் யுராசில். ஓகேவா? ரைட். ஓகே சார், இது வந்து ஒரு பேசிக்கான புரோட்டீன் சிந்தசிஸை பத்தி நான் சொல்லிட்டேன். ஒரு பேசிக்னா ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ். சரி, இப்போ புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சார், இதுல மெட்டீரியல் பேஜ் நம்பர் 39ல இருக்கும், பேஜ் நம்பர் 44 வேணா நீங்க பார்த்துக்கோங்க. அங்கேயும் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பேன் 44ல. இதுவும் அந்த டிஎன்ஏ, எம்ஆர்என்ஏ, ரைபோசோம்ஸ் ரெண்டுக்குள்ள தான் சொல்றேன். இதுதான் அதுல உள்ள ஃபுல் டீடைல்ஸான புரோட்டீன் சிந்தசிஸோட டயக்ராம். இப்ப பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் சார் உங்களை மீட் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்குள்ள நடக்குதா? டிரான்ஸ்லேஷன் எங்க நடக்குது பாருங்க, சைட்டோபிளாஸ்ட்ல நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட். இப்போ நான் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஓகே சார், ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணா ஃபுல்லா கண்டினியூஸா சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஏன்னா புரோட்டீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் புரோட்டீன்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு டிரான்ஸ்லேஷன் அப்படி போனாதான் கரெக்டா புரியும். ரைட். அவை இன்னைக்கு பேசிக் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இன்னைக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன். சரியா? மீதி ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய கண்டினியூஷன் பண்றேன். 1 minute சார்.